find Fourier transform f of x equal to x modulus of x less than or equal to a and 0 modulus of x is greater than a. சரியாம்மா? அப்போ என்னாகும்? கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி லிமிட் தெரிஞ்சிச்சு. மற்றதெல்லாம் ஜீரோ தெரிஞ்சு அதெல்லாம் திரும்ப போட்டு கட்ட தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் போட்டுக்கிறேன். இது என்னது? மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. மற்றது என்னது? மற்ற லிமிட் எல்லாமே ஜீரோன்னு ஆயிடுச்சு. அதனால நம்ம டைரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா ரிப்ளேஸ் பண்ணிட்டு என்ன எழுதலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி வர என்ன எழுதலாம்? இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ க்கு எழுதிக்கலாம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் x into e power isx dx. கரெக்டாமா? இது என்ன மெத்தடுமா? என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? uv சார். uv அது ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கமா. என்னாச்சு? டைரக்டா எழுதிடலாம். 1/√25 ஜஸ்ட் ஃபார்முலா எழுதினா அதுக்கப்புறம் மூவ் பண்ணிடலாம். u v1 minus u dash v2 plus u double dash v3. இது வரைக்கும் போவோம். u dash u double dash என்னாகும்? 0 ஆயிரும். அதனால இந்த டைம் எலிமினேட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? சொல்லுமா என்னாகும்? that is equal to 1/2 u 1/2 u வந்துட்டு x சார். so v1 வந்துட்டு e power isx. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது யூஸ் பண்ணிக்கலாமா? e power ix என்ன தெரியும்? e power ix வந்து sin cos ஃபர்ஸ்ட் cos xx plus I sin sx தான். கரெக்டாமா? e power ix. ஆமா சார். அப்ப இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். கரெக்டாமா? அப்ப xங்கிறது என்னது? xங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் தானே? xங்கிறது வேற x பவர் 1 அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் x பவர் 1 ஆட் ஃபங்க்ஷன். ஆமா சார். ஆட் பவர். அப்ப ஆட் இன்டு ஈவன் வந்து ஆட் தானே? ஆட் ஃபங்க்ஷன் இன்டு ஈவன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி போன சீரிஸ் கத்து கொடுத்தல. ஆட் ஃபங்க்ஷன் இன்டு ஈவன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆமா சார். அப்ப ஆட் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப காஸ்ங்கற டேர்ம் 0 ஆயிரும். கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப ஒன்லி டேர்ம் என்ன இருக்கும்? I sin x இருக்கு. கரெக்ட்டா? அப்ப vங்கற டேர்ம் என்ன? I sin x. கரெக்ட்டாமா? sin x. கரெக்ட்டாமா? சார். இந்த I கான்ஸ்டன்ட்னா நம்ம வெளிய எழுதிக்கலாம். I கான்ஸ்டன்ட்னா நம்ம வெளிய எழுதிக்கலாம். சரியாமா? எனர்ஜி டவுட் இருக்குதாமா சொன்னதுல? இல்ல சார். சூப்பர். அப்ப 0 to minus 0 to இது வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 times ஆஃப் எழுதிக்கலாம். கரெக்ட்டா? 2 times ஆஃப் அது என்ன இது 0 to a ன்னு ஆயிரும். கரெக்ட்டா? 2 times. ஓகே 0 to 0 to அந்த மைனஸ் a 0 to a. ஓகே. இப்போ சொல்லுங்க மகன். இப்போ ஈஸியா போட்டுடலாம். அப்ப u ஓட வேல்யூ என்ன? x. v1 அப்ப sin sx ஓட ஃபார்முலா என்ன? minus cos sx by s. கரெக்ட்டாமா? s. ஆமா சார். minus u dash x ஓட டெரிவேட்டிவ் 1 v2ங்கிறது இவனோட டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? minus sin sx by divided by s வரும். ஆல்ரெடி ஒரு s இருக்கு. s ஸ்கொயர் வரும். அப்ப லிமிட் என்ன? 0 to a. லிமிட் என்னமா? 0 to a. 0 to a. இது இங்க 2 pi இங்க I இங்க 2 கரெக்ட்டாமா? சரி. அப்ப அப்ளை பண்ணுமா? என்ன கிடைக்கும் சொல்லுமா? I ஆல்ரெடி வெளிய இருக்குறாங்க. இந்த ஒரு 2 கட் பண்ணி so x first a into minus cos as by s minus 1 into minus plus ஆயிடுமா? plus ன்னு எழுதிரலாம் சார். plus ஆயிடும். so plus sin as by s square அடுத்து 0 போட்டு என்ன ஆகும்? 0 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு x மல்டிப்ளிகேஷன் இருக்கனால அந்த டேர்ம் 0 ஆயிடும் சார். 0 ஆயிடும். and sin 0 வந்துட்டு 0 ஆயிடும். அதனால அந்த டேர்ம் இது மட்டும் தான் சார். அப்ப என்னாச்சுமா? I into root of 2 divided by 5 I இது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் minus a cos sin
மைனஸ் ஓகே. minus A cos A a cos as அ, by s அ, plus sin as by s square. by S ஸ்கொயர். அப்ப S ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்து ஒரு மைனஸ் டேர்ம் ஒரு பிளஸ் டேர்ம் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறது என்ன ஆகும்? I இன்ட்டு ரூட் டூ Root 2 by pi S ஸ்கொயர் எல்சிஎம் sin as sin as minus as into cos as. அவ்வளோதான். அப்ப இதுதான் வந்து எக்ஸோட கான்செப்ட். Okay, sir. சரி, ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி. அப்ப எக்ஸ் முடிச்சாச்சு அண்டு ஒன் முடிச்சாச்சு. இப்போ அடிஷனல் டேர்ம்